தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பேச்சு பயிற்சியில் நான் ஒரு உண்மை சம்பவங்களை சொல்லலான்னு இருக்கிறேன். உண்மையான பக்தி இருந்தால் அந்த இறைவனானவன் நம் வசப்படுவான் என்பதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கிட்டு தான் கோவிலுக்கு போகிறாங்க. உண்மையாலே பாப்பா? உண்மைதான். கோவில் வாசலில் செருப்பை கழட்டி வச்சுட்டு கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்ற வரைக்கும் சாமி அவங்க கண்ணில் தெரியுதோ அவங்க மனசில் படுறதோ இல்லையோ, நம்ம செருப்பை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோ தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கும். வந்த வேலை என்ன? அந்த கடவுளை பார்த்தோம், அவனை கண் குளிர பார்க்கும். அதை யாரும் செய்யறதில்ல. இதே பாரடி மங்கம்மா பக்கத்து வீட்டுக்காரி கதையை கேட்டியா? இது நடக்குதா இல்லையா? கோவிலில் வந்து தான் இந்த பஞ்சாயத்தை எல்லாம் பேசுவான். இது பக்தியா? அல்ல. இறைவன் நேரடியாக வருவதில்லை, மனித ரூபத்தில் வருவான் என்பது சான்றோர் கூற்று. இதற்கு உதாரணம்தான் நான் இப்போ சொல்லக்கூடிய கதை. இது கதையல்ல, நிஜம். வேலூர் மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம். அங்கே வயது முதிர்ந்த ஒரு பிராமண சிவாச்சாரியார் ஒரு சிவ ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார். அந்த குடும்பம் இன்னமும் இருக்குது, அவருடைய வகைராக்கள் இருக்கிறாங்க. அந்த சிவாச்சாரியார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் எப்போ பார்த்தாலும் சிவசிவா சிவசிவா நமச்சிவாய சிவசிவா, அவருடைய வார்த்தையில் அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும். எது நடந்தாலும் சரி, அவர் தும்முனா கூட சிவசிவா, எது சொன்னாலும் சரி சிவசிவா. இது இல்லையா உண்மையான பக்தி? அந்த பிராமணர்கிட்ட ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நான் இருக்கிறேன் என்று நிரூபித்தார் இந்த சிவபெருமான். அது என்ன? இந்த சிவாச்சாரியார் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சுமார் 7 மணி அளவில் அவர் காதுக்கு ஒரு செய்தி வருகிறது. இதுபோல உங்களுடைய பையன் மாடியிலிருந்து கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு விட்டது, பூஜை நேரம் முடியவில்லை, நான் பூஜையை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் முடிப்பதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு வேதனை. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. இறைவா, இத்தனை காலம் நான் உன்னை பயபக்தியோடு உண்மையாக நேசித்து பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் நான் செவனே செய்து வந்தேனே இறைவா, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? ஒரு 1/2 மணி நேரம் தன் மனதுக்குள்ளேயே அழுது கொண்டு அந்த சிவலிங்கம் இருக்குங்க இல்லையா, அதை கட்டி அணைச்சி அழுகிறார். ஐயா, இறைவா, என்னை நீதான் காப்பாற்றணும். நான் வசதி படைத்தவனாய் இருந்திருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. நானோ ஒரு ஏழை. இன்று கிடைக்கும் 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்களை வைத்து கொண்டு தான் என் குடும்பத்தை நான் நிர்வகித்து வருகிறேன். இதில் இந்த கஷ்டம் வேற. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை எப்படி போய் நான் மருத்துவ செலவுக்கு நான் பார்க்கறது? குழம்பி தள்ளுற. அந்த நேரம் பலத்த மழை. அந்த பலத்த மழையில் ஒரு அம்பாசிடர் கார் அந்த கோவில் வாசலில் நிற்கிது. இவர் எட்டி பார்க்குறார். யாரோ வந்திருக்காங்க போல. திடுபுடுன்னு என்ன பண்ணுறாரு? எந்திரிக்கிறாரு, கண்ணெல்லாம் துடைக்கிறாரு, அழுகையெல்லாம் நிறுத்திட்டு தட்டெடுக்கிறாரு. இறங்கியவங்க திருப்பதிக்கு போகிறதுக்கு வந்தவங்க. மழை அதிகமாக வந்ததுனால இந்த கோவிலில் சத்த நேரம் நின்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, வந்துட்டோமே சிவனை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கோவில் உள்ள நுழையும் போது அவங்களுக்கு என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு அசரி குரலா இல்லை இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியா என்னன்னு தெரியல. அவங்க மனசுக்குள்ளேயே
அந்த ஏழ்மையான பிராமணர்கிட்ட, சிவபிராமணர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த ஆலயம் எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை காலம் நீங்கள் இருக்கிறீங்க? இவரால் பேச முடியும். பேச முற்படுறாரு, அழுகிறார். ஒரு பெரிய தொழிலதிபர், இன்னைக்கும் அந்த தொழிலதிபரோட குடும்பம் இருக்குது. அந்த தொழிலதிபர் தான் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போது இவருடைய சூழ்நிலைகளெல்லாம் எடுத்து சொல்கிறார். ஐயா நான் ஒரு ஏழ்மைப்பட்ட பிராமணர், என்னுடைய பையன் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான், மழை இப்படி பெய்யுது, கையில் காசு இல்லை, நான் என்ன செய்வதுன்னு தெரியல அப்படிங்கிறத புலம்புறார். ஏழுமலையான் உத்தரவு போட்டானோ என்னமோ தெரியல, இவங்க மனசுக்குள்ள ஐயா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இந்தாங்க என்னுடைய இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. அந்த 10,000 ரூபாய் பணம் எங்கே உள்ளது? இந்த நபரும் ஏழுமலையானும் தொழில் தொடங்குவதற்கு முன்பு பார்ட்னராம். எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும் அதில் பாதி உனக்கு மாதாந்தோறும் நான் கொடுத்து விடுகிறேன் என்பது இவர்களுக்குள்ள ஒரு டீலிங். அந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த மாதம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க இவர்கள் போகும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் சொல்லுகிறார், நான் திருப்பதி ஏழுமலையான் உண்டியலுக்கு தான் கொடுக்கலான்னு போனேன், அவருக்கு கொடுத்தா என்ன உங்களுக்கு கொடுத்தா என்ன, அரியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிற எவ்வளவு ஒரு உண்மை சம்பவத்தை பாருங்க. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? நடக்குது. உண்மையா இருந்தா எல்லா இடத்துலையும் நடக்குது. நாம தான் உண்மையா இருக்கிறது இல்லை. தயவு செய்து பக்தி என்பது நம்முடைய உள்ளார்ந்த பக்தியோடு இருந்தோமானால் இறைவன் நம் வசப்படுவான். தூய்மையான பக்தி இருக்கணும். பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. தன்னுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைமார்களுக்கும் கணவன்மார்களுக்கும் உண்மையாக இருந்து அவர்களை சரியாக வழிநடத்தி இறை பக்தியில் செலுத்தி இறை உணர்வோடு அன்றைய பொழுதை நாம் கடந்து வந்தோமானால் நம் வாழ்க்கை செழிப்படையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.